ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் யாவருமாக நாம் சேர்ந்து வாசிப்போம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமாரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், எங்களுடைய ஆராதனையில் மகிமைப்படுகிற எங்கள் நல்ல தேவன், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிறதான உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும். அவைகள் வெறும் வார்த்தைகளாக உம்மிடத்தில் திரும்பாமல் நீர் விரும்பின மாற்றங்கள், காரியங்கள் எங்களுக்குள் வாய்க்கும்படி செய்யட்டும் என்று சொல்லி எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசுவீராக, அடியானை மறைப்பீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருவேளை நாம் நன்றாக தியானித்திருப்போம். ஆதியாகமத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கிறோம். இதை நாம் ஏற்கனவே கூட பல விதங்களில் தியானித்திருப்போம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தி ஒரு சில ஆலோசனைகளை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்து ஜெபித்து கடந்து செல்வோம். இந்த ஆபிரகாம் ஆவதற்கு முன்பாக ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி அவரை அழைத்த இடத்திலிருந்து அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து, அந்த லோத்தும் இவரோடு கூட கடந்து செல்கிறார். அவங்க லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் வரும் பொழுது அவங்க, நம்ம 2 பேரும் சகோதரராக இருக்கிறோம், நமக்குள் இந்த மாதிரியான வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வேண்டாம், நீ பிரிஞ்சு உனக்கு பிரியமான வழிக்கு செல், நான் எனக்கு பிரியமான தேசத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி 2 பேரும் பிரிகிறாங்க. அப்படி பிரியும் பொழுது இந்த லோத்து தனக்கு கீழ் திசையில் இருந்த சோதோம் கொமோரா என்று சொல்லப்பட்ட அந்த பட்டணத்தை பார்த்து, அது முழுவதும் செழிப்பாக இருக்கிற ஒரு சமவெளியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த தேசத்தை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் சோதோம் கொமோராவை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிப்பதற்கு முன்பாக அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் செழிப்பாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த செழிப்பான தேசத்தை லோத்து அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ ஆபிரகாம் தான் சொன்னது போல, நீ இந்த சைடு போனா நான் உனக்கு எதிர் திசைக்கு போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் எதிர் திசைக்கு திரும்பி கடந்து செல்கிறார். அப்படி 2 பேரும் பிரிகிறாங்க.
அப்படி பிரிகிறதான சூழ்நிலையில் இங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று உண்டாகிறது. 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, சினேயரின் ராஜாவாகிய அம்ராப் மேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், இப்படி எல்லா ராஜாக்களும் சேர்ந்து சோதோமின் ராஜாவாகிய போராவோடும், அந்த கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், அந்த சோபாயின் ராஜாவாகிய சமாபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4-5 ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு இந்த பக்கம் ஒரு 4-5 ராஜாக்களோடு யுத்தம் செய்கிறார்கள். அப்படி யுத்தம் செய்யும் போது அதில் ஒரு பிரிவினர் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு பிரிவினர் வெற்றி பெற்று என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களையும் அவர்களுடைய பொருட்களையும் கொள்ளையடித்து செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த காரியம் ஒரு எபிரேயன் ஒருவன் ஓடி வந்து ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் குமாரன் ஆகிய லோத்துடைய அந்த சோதோம் கொமரா பட்டணத்திலே அந்த யுத்தத்திலே அந்த ராஜாக்கள் ஜெயித்து இவர்களை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள், இப்போ யாருமே இல்லை தேசத்தில் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபிரகாமால அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவங்க பிரிந்திருந்தாலும் அவனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஆயுதத்தை தரித்து கொண்டு இந்த ராஜாக்களை ஜெயிக்கும்படியாக இந்த ஆபிரகாம் புறப்பட்டு செல்கிறார். அதே மாதிரி அவர் புறப்பட்டு சென்றது போலவே அவர் அந்த ராஜாக்களை ஜெயித்து சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டு வருகிறார். சோதோம் கொமரா ராஜாக்களால் ஜெயிக்க முடியாத அந்த எதிரிகளை, சத்துருக்களை ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்களுக்கு ஆயுதங்களை தரித்து கொண்டு சென்று அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை ஜெயித்து அவர்கள் இழந்து போன சகலத்தையும், பொருட்களையும், ஜனங்களையும், வேலைக்காரர்களையும், ஆடு மாடுகளையும், இப்படி எல்லாவற்றையும் ஆபிரகாம் பிரித்து ஜெயித்து திரும்ப கொண்டு வருகிறவராக காணப்படுகிறார். இப்ப இதுதான் நடந்த சம்பவம். இப்படி அவர் திரும்பி வரும் பொழுது இந்த ராஜாவெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆபிரகாம் இடத்தில் திரும்பி வருகிறார்கள். இதில் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த 18, 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் வாசிங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்டதான இந்த சாலேமின் ராஜாவாகிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இவர் யுத்தத்துக்கு போனாரு, ஜெயித்தாரு, இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட இந்த நபர் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். இப்படி அவர் வந்து சந்திக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் தனக்கு உண்டான சகலவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அவர் இவருக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அப்பமும் ரசமும் கொண்டு வந்து இவரை சந்திக்கிறார். இப்படி அவர் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அந்த 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. இப்ப நமக்கு நன்றாக தெரியும், இந்த அப்பமும் திராட்சை ரசமும் என்பது எதை குறிக்கிறதாக இருக்கிறது? திருவிருந்து பந்தியை குறிக்குது. இப்ப திருவிருந்து பந்தி என்பது நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அதற்கு அந்த ராத்திரி வேளையில், அதனால தான் ராபோஜனம்னு சொல்றோம், அந்த ராத்திரி வேளையிலே தான் கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த திருவிருந்து பந்தியிலே பங்கு பெற்றார். அதுக்கப்புறமாகத்தான் இந்த திருவிருந்துன்ற காரியமே இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் கடந்து வருகிறது. சீஷர்கள் திருவிருந்திலே பங்கு பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூடி வந்த பொழுதெல்லாம் அவர்கள் அந்த அப்பம் விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இப்பதான் வருது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய நாட்களில் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனை அல்லது அவரை அந்த இடத்துக்கு அனுப்பி இந்த ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் கர்த்தராகிய ஆண்டவர் சில விஷயங்களை, சில நடக்க போகிற சில காரியங்களுக்கு அடையாளமாக கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு முறை அப்பமும் ரசமும் தாவீது ஒரு இடத்துல கொடுப்பார். ஸோ இந்த மாதிரியான சில அடையாளமான காரியங்களை கர்த்தர் வைத்திருப்பார். இதை உள்ள நம்ம போய் இந்த மெல்கிசேதேக்குனா யாரு,
அவரை குறித்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பல காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு இன்னைக்கு தேவையான சில காரியங்களை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த மெல்கிசேதேக்கு எப்படின்ற இந்த நபரை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு நிறைய வசனங்கள் இருக்கிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் பல இடங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு தேவையா இருக்கிற ஒரு சில குறிப்புகளை நாம் வாசிப்போம். இந்த மெல்கிசேதேக்கு குறித்து பார்க்கும் பொழுது எபிரேய நிருபம் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே அவர் என்ன செய்யப்பட்டாரா? நாமம் தரிக்கப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவையும் இந்த மெல்கிசேதேக்கையும் ஒப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் குறித்து வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த மெல்கிசேதேக்கு என்பவர் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். இன்னும் கூட இந்த மெல்கிசேதேக்கு என்பவர் நமக்கு யாரை நமக்கு முன் காட்டுகிறார், அல்லது யாரை குறித்து இந்த மெல்கிசேதேக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை நினைவு கூற வேண்டும், அல்லது நமக்கு வர வேண்டிய அந்த நினைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு வசன பகுதியையும் நாம் வாசிப்போம். எபிரேய நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்பும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின். இந்த நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜான்னா இது யாரை குறிக்கிறது? சத்தமா தான் சொல்லுங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனுடைய முடிவுமுடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்று என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த ஆபிரகாமை சந்தித்த இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் தேவகுமாரனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தம்மை தாமே பலியாக கொடுத்து பரமேறி சென்று நித்திய கிருபாதார பலியாக என்றென்றைக்கும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஆசாரியனாக அவர் நிலைத்திருக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்று சொல்லும் பொழுது, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, இது முழுக்க முழுக்க எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமை இவர் வந்து சந்தித்தார். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, ஆபிரகாமை இவர் சந்தித்த பொழுது ஆபிரகாமுக்குள்ள சில மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம இவர் யாருன்னு பார்த்துட்டோம். ஏன்னா நம்மளுடைய புரிதலின்படி நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இவர் தேவ குமாரனுக்கு ஒப்பானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர், நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இவர் வந்து ஆபிரகாமை சந்தித்தார் அப்படின்னா இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராக நாம் இவரை பார்க்கிறோம். ஆசாரியனாக, ராஜாவாக, அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆசாரியனாக இருக்கிறார் என்று நாம் எபிரேயர் 5:10 வாசிச்சது போல இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய பிரயாணம், அவங்க தாத்தா காலத்தில் துவங்கின இந்த பிரயாணம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா காலத்தில் ஓடுற இந்த பிரயாணம், கல்தேயர் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற பிரயாணம். இப்போ இந்த பிரயாணத்தில் ஒவ்வொருத்தரா இறந்தாங்க, இப்போ ஒவ்வொருத்தரா பிரிஞ்சாங்க. இப்பொழுது ஆபிரகாமும் சாராலும் இருக்கிறாங்க, அவங்க கூட சில வேலைக்காரர்கள் இருக்கிறார். இப்போ இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தார். புறப்பட்டு வந்தார், கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார். ஆனால் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது யாருக்கிட்டையும் கேட்காம, எந்த ஆலோசனை இல்லாமல் எகிப்து தேசத்துக்கு போனார். ஆண்டவரிடத்தில் கேட்கல, ஆண்டவர் இவர்கிட்ட சொல்லலை, இவர் பாட்டுக்கு புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போனார். போனவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, அங்கே போயிட்டு மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஒருவேளை நீ என் மனைவி என்று இந்த பார்வோன் அவன் அறிந்தால் ஒருவேளை என்னை கொன்று விட்டு உன்னை
அவன் தன்னுடையவளாக்கி கொள்வான் என்று சொல்லி நீ என்ன அவனை பார்த்து என்ன சொல்லு, இவன் என்னுடைய சகோதரன் என்று சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர்கிட்ட இதெல்லாம் ஒரு நேர்மையான காரியங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த ஆபிரகாம் அந்த எகிப்து தேசத்துக்கு அவர் போனார். தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார். இப்போ பார்வோன் அவங்கள பார்த்தாங்க, அவங்கள அழைச்சிட்டு போனாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. பார்வோன் சாராயின் நிமித்தம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். அதை பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அது வேற விஷயம். ஆனா சாராயின் நிமித்தம் இந்த பார்வோன் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சான், ஆடு மாடுகளை கொடுத்தான், கொஞ்சம் ஆசீர்வாதங்களை கொடுத்தான், வேலைக்காரிகளை கொடுத்தாங்க. இப்படி இருந்த ஆபிரகாம் இப்படி யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா எப்படின்னு தெரியல. உன் மனைவி அழகா இருக்கிறாங்க, அதனால நான் இதெல்லாம் உனக்கு தரேன், இதெல்லாம் நம்ம ரொம்ப பேச வேண்டாம். ஆனால் இதை ஆபிரகாம் என்ன செய்தாரு சொல்லுங்க? he accepted this, அதை ஏற்றுக்கொண்டான். அவன் நோ சொல்லலை. இது ஏங்க எனக்கு கொடுக்குறீங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளை பார்த்துட்டு நம்ம இப்போ பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறோம், மனைவி அழகாக இருக்கா, அதனால உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கும்? தெரியல. ஆனால் ஆபிரகாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இதே ஆபிரகாம் இந்த யுத்தத்துக்கு போனார் இல்லையா? சோதோம் கொமோரா பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு சென்ற பொழுது அதில் இவருக்கு என்ன பெயின்னா, தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தும் அவனுடைய குடும்பமும் பிடித்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சகோதரனுடைய குமாரன் தூரமாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால அவன் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னொன்னே இவன் மனசு பதறுது, இவன் ஓடுறான். வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுடைய கரங்களில் ஆயுதங்களை கொடுத்து வாங்க யுத்தத்துக்கு போவோம், நாம் திருப்பி கொண்டு வருவோம் என்று புறப்பட்டு போகிறான். ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் போய் யுத்தத்தில் ஜெயித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிறான். அப்படி அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வரும் பொழுது, பொருட்களையும் ஆடு மாடுகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வரும் பொழுது, இந்த சோதோமின் ராஜா, அந்த பட்டணத்துடைய ராஜா அல்லது அந்த தேசத்துடைய ராஜா ஆபிரகாமை சந்தித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமே, என்னால் அவங்கள ஜெயிக்க முடியல, ஆனால் நீர் என்ன செய்தீர்? அவங்கள ஜெயித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறீர். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நன்றி. நான் யுத்தத்தில் தோத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும், நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால நான் எல்லாத்தையும் இழந்தவன், என்னுடைய ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்து விடும், என்னுடைய ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்து விடும். நீர் இந்த யுத்தத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இந்த யுத்தத்தில் சகலத்தையும் நீங்கள் திருப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்து விடும். இந்த பொருட்கள், இந்த தேசத்திலிருந்து இந்த பட்டணத்திலிருந்து சத்துருக்கள் பிடித்து சென்ற சகல பொருட்களையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க? சொல்லுங்க வாய் திறந்து. நீர் வைத்துக்கொள்ளும். நீர் என்ன செய்யும்? வைத்துக்கொள்ளும். இப்போ ஆபிரகாமுக்கு எகிப்தில் கிடைச்ச வெகுமதியை விட அல்லது எகிப்தில் கிடைத்த பொருட்களை விட, பரிசுகளை விட, காரியங்களை விட இப்போ இவனுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் கிடைச்சிருக்கும். ஆமேன். ஏன்னா ராஜா சகல பொருட்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும். அந்த ராஜா தனக்கு உண்டானதில் எடுத்து கொடுத்தான். பார்வோம் அங்கிட்ட இருந்ததில் சிலவற்றை கொடுத்தான். இவன் என்ன சொல்றான்? பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்து விடும், நான் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாம் என்ன சொல்றாரு? 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன். எகிப்துக்கு சென்ற பொழுது பார்வோன் இவனுக்கு வெகுமதிகளை கொடுத்த பொழுது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்வது ஆபிரகாமுக்கு அது ஒரு தடையாக இல்லை. அதில் அவருக்கு எந்த ஒரு மன வேறுபாடோ இல்லை. he accepted everything. அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம், பெரிய காரணம் ஒன்றுமில்லை. ஆனால் இப்போ இவர் போய் யுத்தம் செய்திருக்கிறார். இவர் போய் ரிஸ்க் எடுத்து
சண்டையிட்டு ஜனங்களையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். ராஜாவால் முடியாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்திருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாம், நீ தோத்து விட்டீர், இந்த தேசமும் என்னுடையது தான், இந்த ஜனங்களும் என்னுடையவர்கள் தான், இந்த பொருட்களும் என்னுடையவர்கள் தான் என்று சொல்லியிருந்தா கூட அது ஒரு உலக பிரகாரமாக நியாயமான ஒரு காரியம் தான். நீங்கள் தோத்துட்டீங்கல்ல, அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் அது அவனுக்கு தானே சொந்தமாக இருக்கும். இப்போ நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்ல, இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு ஆபிரகாம் ஒருவேளை சொல்லியிருந்தாலும் உலக பிரகாரமாக அதில் ஒரு அநியாயம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆபிராமை நீ ஐஸ்வர்யமான ஆக்கினாய் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இதிலிருந்து ஒரு சரட்டையாகிலும் ஒரு செருப்புடைய வாரையாகிலும் நான் தொடுவதில்லை என்று உன்னதமான வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தினான். இப்போ இந்த சம்பவத்தில் அல்லது இந்த காரியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆபிரகாமுடைய சிந்தையில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய மைண்ட் செட்டில், ஆபிரகாமுடைய சிந்தையில், இருதயத்தில் ஒரு நல்லா கவனிக்கணும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காத பட்சத்தில் வேறு எந்த ஆசீர்வாதமும் என வேறு எந்த மனிதனும் என்னை ஆசீர்வதித்தான் என்று இருக்கக்கூடாது என்பதில் ஒரு தீர்மானமாக இருந்தான். முதல்ல எகிப்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, ஆடு மாடுகள் வந்துச்சு, செல்வங்கள் வந்துச்சு, சில வேலைக்காரிகள் வந்தார்கள். அதை ஏற்றுக்கொள்வது ஆபிரகாமுக்கு அதுக்கு என்னடா நியாயமான காரணம்னா ஒன்றுமே நியாயமான காரணம் ஒன்றும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வது ஆபிரகாமுக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் யுத்தம் செய்து ஜனங்களையும் பொருட்களையும் ஆடு மாடுகளையும் சகலத்தையும் ஒரு ரெடீம் பண்ணிட்டு வந்திருக்கிறார், மீட்டு வந்திருக்கிறார் ஆபிரகாம். இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் என்று சொன்னாலும் அதில் தவறில்லை உலக பிரகாரமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு இதிலிருந்து நான் ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தரை முன்னிட்டு அவன் சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இதை நீ என்ன ஆசீர்வதிச்சேன்னு இருக்கக்கூடாது, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னதமான தேவனை நோக்கி, வானத்தை பூமி உடையவராகிய கர்த்தரை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தினான். நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு ஆலோசனை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து வந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் இதை புரிந்து கொள்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு நபரை அவன் சந்திக்க, he had to cross a person, he had to meet with a person. இந்த சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்ட மெல்கிசதேக்கு என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனை ஆபிரகாம் சந்தித்த பொழுது இதை அவன் உணர்ந்து கொண்டான். இந்த மெல்கிசதேக்கு என்னப்படுபவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக நமக்கு ஆசாரியனாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக, ஆபிரகாம் மெல்கிசதேக்கை சந்திப்பதற்கு முன்பாக, ஆபிரகாம் மெல்கிசதேக்கினுடைய கரத்திலிருந்து அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குவதற்கு முன்பாக, ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசமபாகம் கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை வேறு. அவனுடைய வாழ்க்கை வேறு. அவனை யார் வேணாலும் ஆசீர்வதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் எந்த பரிசில்களையும் எந்த கிஃப்டையும் எந்த வெகுமானத்தையும் எதற்காகவும் ஒரு காரணமில்லாத காரணத்துக்காக கூட, ஒரு நியாயமற்ற காரணத்துக்காக கூட, இல்ல ஒரு விவசாயத்த காரணத்துக்காக கூட யாரும் கொடுக்கலாம், அதை ஆபிரகாம் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அவன் மெல்கிசதேக்கை சந்தித்து விட்ட பின்பு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த, சாலேமின் ராஜாவாக இருந்த அவருடைய கரத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கின பின்பு, அவருடைய கரத்தில் தசம பாகத்தை கொடுத்த பின்பு ஆபிரகாம் எப்படி மாறுகிறான் என்றால், என்னை ஆசீர்வதிக்கிற அதிகாரம், என்னை ஆசீர்வதிக்கிற அந்த மேன்மை என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டே ஒழிய வேறு எந்த மனுஷனும் என்னை ஆசீர்வதித்தான் என்று சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பதில்லை. அதற்காக இந்த பொருட்களில் இருந்து ஒரு செருப்பின் வாரை கூட, ஒரு சரட்டை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஆபிரகாம் சொன்னான். அதே போலதான் இன்றைக்கு நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம்.
எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாய் இருக்கிற தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்தோமோ, அல்லது அவர் நம்மை சந்தித்தாரோ, அவருடைய அன்பினால் நாம் தொடப்பட்டோமோ, அவருடைய அன்பினால் தொடப்பட்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமோ, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஊழியக்காரங்களுடைய கையிலிருந்து நாம் வாங்கினோமோ, அன்று முதல் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. யார் வேணாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வாங்கி கொண்ட பின்பும் தசமபாகம் கொடுக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கடந்து வந்த பின்பும் இன்னும் எம்மை யார் வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்கலாம், இன்னும் நாம் எப்படி வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்கப்படலாம், இன்னும் நாம் எதை எங்கிருந்து வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தவறு. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் தாம் அழைத்த, தாம் தெரிந்து கொண்ட, தாம் முன்குறித்த, தாம் அழைத்து பிரித்தெடுத்த எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், அவனை ஆசீர்வதிப்பதும் அவனை பெருக செய்வதும் அவனை உயர்த்துவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கும். தேவன் தாம் அழைத்த, தெரிந்தெடுத்த, பிரித்தெடுத்த, முன்குறித்த எந்த ஒரு மனுஷனையும் நீ இப்படியே இருப்பான்னு விட்டதே இல்லை. உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என்னுடைய நினைவுகள் அப்படி இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். அந்த அளவுக்கு நம்மை குறித்து உயரமான மேன்மையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி நமக்கென்று கர்த்தர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பிரதிஷ்டை, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம், நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மைண்ட் செட் என்னன்னா, என்னை இவன் ஆசீர்வதித்தான் என்று இருக்கக்கூடாது, என்னை அவன் ஆசீர்வதித்தான் என்று இருக்கக்கூடாது, என்னை இது ஆசீர்வதித்தது என்று இருக்கக்கூடாது, என்னை அது ஆசீர்வதித்தது என்று இருக்கக்கூடாது, என்னை கர்த்தர் ஒருவரே ஆசீர்வதித்தார் என்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்கு, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்க வேதத்தில் யார் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் விடவே மாட்டார், ஒருத்தனை கூட விட மாட்டார். ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். நோவாவுடைய நாட்களில் பிரளயம் வந்து எல்லாவற்றையும் எல்லாரையும் அழித்து விட்டார் கர்த்தர். ஒரே ஒரு நோவாவும் அவனுடைய குடும்பம் தான் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றார்? அவர்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பருகி பெருகுங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதாமுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதம். யாரையுமே, எந்த ஒரு மனுஷனையுமே, இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து நல்ல பெரிய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண உலக பிரகாரமான பெற்றோர்கள். எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்காதவங்க, எங்கள் அப்பா வந்து 2ஆம் கிளாஸ் படித்தவர், எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ் படித்தவங்க. படித்து இவ்வளோ பெரிய படிப்பு படித்தவங்க 3 பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும், படிப்பில் பெரியவர்களாக்க வேண்டும் என்கிற வைராக்கியம். அவங்க நல்லா இருக்கணும். நம்ம படிக்கல, ஆனால் இவங்க நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையான எண்ணங்களையும் ஆசைகளையும் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது, உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் அவனை பெருக செய்ய விரும்பினார். அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக, அவன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, அவனை ஆசீர்வாதமாக்கும்படி தேவன் சித்தமாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னா, என்னை வேற யாரும், வேறு எதுவும், வேற எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் என்னை ஆசீர்வதிக்க தேவையில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும். இப்போ என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம், பிரச்சனை இல்லாத ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற உயர்வுல நமக்கு பிரச்சனை இருக்காது. தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்துல, நான் சொல்றேன், வசனமே சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார். When God has blessed you, ஏன் இந்த நான் சொல்றேன், இந்த வசனத்தை கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாருல, நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினாய் என்று இல்லாதபடிக்கு, நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக்கினால் அவர் உனக்கு வேதனையை கொடுக்க மாட்டார். ஆனா வேறு மனிதன் மூலமாக, வேறொரு காரியத்தின் மூலமாக, வேறு ஒரு வழியின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கடந்து வருமானால் அதிலே வேதனை உண்டு, அதிலே வேதனை உண்டு.
எது ஆசீர்வாதம் நினைச்சோமோ அதுவே வேதனையாக இருக்கும். எது அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சோமோ அதுவே நம்ம வாழ்க்கைக்கு வேதனையா இருக்கும். அதை நாம் தெரிந்து கொண்டால், அல்லது கர்த்தர் கொடுக்காமல் நமக்கு வந்து சேர்ந்தால். இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கை சந்தித்த பின்பு அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் வந்தது போல, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மை சந்தித்த பின்பு அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் நாம் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுவேன், இதைவிட மேலான ஒரு வைராக்கியம், இதைவிட ஒரு மேலான ஒரு பிரதிஷ்டை நமக்கு வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறது தான் எனக்கு வேணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய பேர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு வருவாங்க, நம்மளை சுற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க, நம்ம காதுக்கு இனிமையானதை பேசுவாங்க, இதெல்லாம் இருக்கும். நான் சொல்றேன், இதையெல்லாம் நாம் தவிர்க்கும் பொழுதுதான் தேவன் கொடுக்கிற மெய்யான அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய அற்புத கரங்களின்படி வருகிற மேன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த தீர்மானம் நமக்கு வேண்டும். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறது எனக்கு வேண்டும், கர்த்தர் கொடுக்கிறது எனக்கு போதும், கர்த்தர் கொடுப்பது தான் மேலானது, கர்த்தர் கொடுப்பதில் பிரச்சனை இல்லாதது. இல்லை எப்படியாவது ஒன்று பண்ணி இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு மனுஷனுடைய ஆலோசனைகளின்படி என்ன இப்படி நாம் இல்லை. தேவன் எனக்கு நியமித்திருக்கிறார், ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்கிற தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு. அதாவது இந்த ரூத்து அந்த புஸ்தகத்தில் அந்த அம்மா சொல்லுவாங்க, நவமி அந்த ரூத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவ என்னையோட வந்தாலே எல்லாரையும் விட்டுட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் ஜனத்தை விட்டு, தன்னுடைய தேவர்களை விட்டு இவள் என்னை என் பின்னாடி வந்தாலே நான் அவளுக்கு நன்மை தேடாமல் இருப்பேனோ அப்படின்வாங்க. நம்ம நான் அவளுக்கு நன்மை தேடாமல் இருப்பேனோ. நான் சொல்றேன், நீ தேவனை தேடி வந்தாயே, தேவனை சந்தித்தாயே, தேவனை சந்தித்த பின்பு வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்குள்ள நீ கடந்து வந்தாயே, உனக்கு கர்த்தர் நன்மை தேடாமல் இருப்பாரோ? உனக்கு கர்த்தர் தேடாத நன்மையை ஒரு மனிதன் உனக்கு தேடிவிட முடியுமா? கர்த்தர் கொடுக்காத ஒரு நன்மையை ஒரு மனிதன் உனக்கு கொடுத்து விட முடியுமா? அல்லது கர்த்தர் கொடுக்காத ஒரு நன்மையை, ஒரு மேன்மையை நீ உனக்கு தேடிவிட முடியுமா? இதுதான் இன்னைக்கு காரியம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ பிசாசு ஸ்திரியை பார்த்து, ஏவாளை பார்த்து கேட்கிறது, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தரிடத்தில் சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்போ அந்த அம்மா ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, உண்மையா, இல்லை இல்லை இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லவில்லை, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐயா சொல்றாரு, பிசாசு, அதை புசிக்கும் பொழுது நீங்கள் சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு ஏவாள் சொன்னாங்க. உடனே பிசாசு சொல்லுது, இல்லை, நீ சாவதில்லை, நீ என்ன செய்வதில்லை, சாவதில்லை. நீ என்ன ஆவன்னா, நீ அதை சாப்பிடும்போது உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ என்ன ஆயிடுவே, தேவர்களைப் போல ஆய்விடுவாய். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். இப்போ இந்த காரியத்தை பிசாசு எப்படி இந்த ஏவாள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறான், சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாரு நல்லா கவனிச்சுக்கோ, நீ அதை சாப்பிடும்போது நீ சாகலாம் மாட்ட, நீ என்ன செய்ய மாட்ட, சாகலாம் மாட்ட.
என்ன ஆகும்னா உன் கண் திறக்கப்படும். உன் கண் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிகிற அறிவு உனக்குள்ள வந்து நீ யார் மாதிரி ஆயிடுவ? நீ யார் மாதிரி ஆயிடுவ? தேவன் மாதிரி ஆயிடுவ. அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால தான் அதை உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ ஏன் இதை சாப்பிடக்கூடாது? இதை நீ சாப்பிட்டனா நீ அவரை மாதிரி ஆயிடுவ. நீ அவரை மாதிரி ஆறுதான் அவருக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுமா, நான் கூட தான் அவர் மாதிரி மேலே போய் மேடை இது சிங்காசனத்தை போட்டு அவர் பக்கத்தில் அவருக்கு கொஞ்சம் மேலே கூட நான் உட்காந்துக்கலாம் ட்ரை பண்ணேன். அவர் டென்ஷனாகி என்னை அடிச்சு தள்ளி என்னை சாவச்சிட்டாரு, என்னை தள்ளி விட்டாரு. இந்த மாதிரி அவரை மாதிரி ஆடுறது அவருக்கு யாரும் என்ன செய்யாது. இப்போ விஷயத்தை எப்படி சொல்கிறான் பாருங்க பிசாசு. இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு விஷயத்த ஒரு 30 டைப்பில் சொல்லலாம். அது எந்த டைப்பு கரெக்டுன்றது நமக்கு தெரியாது. இப்போ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். சில நேரங்களில் எனக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி இருந்தான். அவன் ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருந்தான். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பாடு இல்லை, வரவும் இல்லை, வந்த பாடும் இல்லை. அப்போது ஒரு முறை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறினான். அப்போ அந்த வேலையை குறித்து அவன் எனக்கு சில விஷயங்களை சொன்னான். இப்போ நம்ம ஆட்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம மெயினாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவனே சொன்னான், இது இப்படி, இது அப்படி, அது இப்படி, இது எப்படின்னு சொன்னான். அதை கேட்கும்போதே எனக்கு இது இவனுக்கு செட்டே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கு இது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் போனான்னா இவன் உருப்பட மாட்டான், இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்காக முடியாது, அதாவது இவன் செய்ய வேண்டிய காரியங்களை இவன் செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் நமக்கு அதெல்லாம் உள்ளே வச்சு மறைச்சி இல்லை பிரதர்ஸ், இல்லை சிஸ்டர் அப்படிலாம் சொல்ல தெரியாது. அப்படியே சொல்லிட்டேன், இது உனக்கு செட் ஆகுது தம்பி, வேணாண்டா, பழைய வேலையிலே இருந்துக்கோ, ஜோம் பண்ணு, கர்த்தர் வேற ஒரு வேலையை தருவார் அப்படின்னு சொன்னேன். இப்போ பிசாசு அவன் காதுக்குள்ளே என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்கல, நீ நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்கல. இப்போ இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? அந்த வேலையை குறித்து பேசும்போது, அந்த காரியங்களை குறித்து கேள்விப்படும் போது, இது கொஞ்சம் இவங்களுக்கு செட் ஆகுது. நம்ம பார்த்துட்ருக்குறோம், பல வருஷமாக ஒரு ஆளை பார்க்குறோம், இது செட் ஆகும், இது செட் ஆகாது, இது வேலைக்காகும், இது வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அது மாதிரி சொன்னாக்கா, நீ நல்லா நிறைய சம்பளம் வாங்கி நல்லா இருக்குது இந்த ஆளுக்கு பிடிக்கல, பொறாமை. பிசாசு சொல்கிறான், நீ தேவர்களைப் போல மாறுவது அவருக்கு பிடிக்கவில்லை, அதனால தான் அதை உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் இயேசுடைய போதனைகளை பார்க்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாடெல்லாம் நல்லா படித்து பார்க்கும்போது, நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, தம்முடைய குமாரனை போல, நான் ஜெயம் பெற்று என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பது போல நீங்களும் ஜெயம் பெற்று என்னோடு கூட. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், நீ அவரை போல ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அவர் வேணான்றார். இப்போ இங்கே தான் இந்த அம்மா விழுந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் இந்த பழம் இவங்களுக்கு பார்வைக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பிக்கு நல்லதும் பார்வை. இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அப்படி தெரியல. இந்த காரியத்தை சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு இப்படி தெரியுது. பல நேரங்களில் ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவன் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் தாம் தெரிந்து கொண்ட, தாம் அழைத்து, தாம் ரட்சித்த ஒவ்வொரு பிள்ளையும் குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் செய்வார். எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி பாருங்களேன். நான் அப்படி தான் ஒரு டைமில் எங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் வச்சு, எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நான் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து, ஒருவேளை நாங்கள்லாம் உறவுகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு ஒரு நாள் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தேன். இப்போ என்னை சார்ந்து ஒரு ஆள் உள்ளே வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உட்காந்து நான் யோசித்து பார்த்தேன். அப்போ நான் வாழ்க்கையில் முடிவு பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் ஆண்டவரே, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஊழியத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி எப்போவுமே நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டேன், நீர் எனது மணவாளன், நான் உம்முடைய மணவாட்டி,
அப்படின்லாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இந்த ரிஸ்க்கெல்லாம் நான் என்ன செய்யலை, வாழ்க்கையில் எடுக்கல ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அதை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். அதை பண்ண பிறகு தான் உடனடியாக தடால் புடாலாக, நானே நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இன்னும் 2 வருஷமாக தான் ஆகும், எப்படியாவது தப்பி தவறி நடந்தால் கூட இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டார் கர்த்தர். நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் குறித்து மேலான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் ஒருவேளை நீங்கள் சொல்லி பாருங்கள், சீக்கிரமாக நடந்துடும். அப்படி நீங்கள் சொன்னால் கூட ஏற்ற நேரத்தில் தாம் தீர்மானித்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தாம் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் பிசாசு வந்து என்ன சொல்லுவான்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட இவன் தான் ரொம்ப பெரிய இப்போ இவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு தேவர்களை போல் ஆகிட்டா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆடு நனைதுன்னு ஓனாயி அழுத மாதிரி பிசாசுக்கு நம்ம மேலே அக்கறை வந்துடும். ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுத மாதிரி பிசாசுக்கு நிறைய பேர் மேலே அக்கறை வந்துடும். அது இந்த ஓனாய் அழுதுன்னு தெரியாமல் இந்த ஆடும் போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிடும். அப்படிதான் இந்த அம்மா மாட்டிக்கிச்சு. பிசாசுடைய சத்தத்துக்கு இடம் கூடாதுருங்கள். பிசாசு எனக்கு கொடுக்குற வச்சிருக்க ஆசீர்வாதம் வேண்டாம். நிறைய நேரங்களில் பிசாசு எப்படி பேசுவான்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப், இதை விட்டுறாதவன் வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்லுவார், இது இல்லைப்பா, நான் உனக்கு வேறு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன்னு ஒருவேளை கர்த்தர் சொல்லுவார். பிசாசு சொல்லுவான், இல்லை இது உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ பயங்கரமாக ஆயிடுவ, அது அவருக்கு தெரியும், அதனால தான் அது வேணான்றார் கர்த்தர் அப்படின்வான். இப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. பிசாசு அநேக நேரங்களில் உன்னை உயர்த்துறேன் பாரு, எப்படி இருக்க, எப்படி நீ இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா எப்படி ஆயிடுவ தெரியுமா, இந்த பழத்தை மட்டும் புசிச்சிட்டேன்னா நீ கர்த்தர் மாதிரி ஆயிடுவ, தேவன் மாதிரி ஆயிடுவ, இது மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ. ஆனால் அவன் வாழ்க்கையில் உன்னுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமாக இருக்கும். இந்த பழத்தை புசித்தால் நீ தேவர்களை போலாவாய். அவசியமாகவே இல்லை, நான் மனுஷனாகவே இருந்துட்டு போகிறேன் சொல்ல மாட்டேங்க பாருங்க. அவசியமே இல்லை, நான் தேவர்களை போலலாம் என்ன செய்ய வேண்டாம், ஆக வேண்டாம். கர்த்தர் என்னை எப்படி மனுஷனாக உண்டாக்கினாரோ அப்படியே நான் என்ன செஞ்சிடறேன், இருந்துட்டு போயிடுறேன். சோத்திரம். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் வேண்டாம். நான் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி இருந்துகிட்டே போயிடுறேன். இது இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான பெரிய ஆபத்துகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நமக்குள்ளேயே சில யோசனைகள் வரும். நமக்குள்ளே எப்படி வரும், சில யோசனை. நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம அப்படி ஆயிடலாமே, இப்படி பண்ணால் நம்ம அப்படி ஆயிடலாமே. ஆபிரகாம் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் புத்திர சந்தானம் இல்லாதவனாக இருக்கிறேன். சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா சோத்திரம். சரி, அப்படின்னா வேற. இப்போது எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தின்படி ஏற்ற வேளையில் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்றது ஒரு விசுவாசம், நல்ல ஒரு விசுவாசியுடைய நிலைப்பாடு. எனக்கு இப்போ இல்லை, கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்தில் எனக்கு கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு காத்திருக்கிறது ஒரு நல்ல விசுவாசியுடைய நிலைப்பாடு. இல்லை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லைன்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த அண்ணால் அம்மா ஜெபிச்சது மாதிரி, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது புலம்பி ஜெபித்தாலும் தவறில்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறார். நமக்கு 75 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இதுக்கு மேலே எப்படின்னு உட்காந்து யோசிச்சு, பயங்கரமாக யோசிச்சு. சில பேர் உட்காந்து யோசிப்பாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுறான்னா ஜெபம் பண்ண மாட்டான், உட்காந்து யோசிப்பான். அவன் யோசிச்சு மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும். பயங்கரமாக பிளான் பண்ணுவான், இதை தூக்கி அதில் போடுமா, அதை தூக்கி இதில் போட்டுருமா, இப்படி பண்ணிடுமா, அப்படி பண்ணிடுமா அப்படின்னு உட்காந்து யோசிச்சு கடைசியில் இவன் ஒரு ஐடியாவுக்கு வந்தான். என்ன அப்படின்னா, இந்த வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் சொன்ன பேச்சு கேட்குறான், அதனால அவனை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நீர் என்ன செய்யும், நீங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இவனை ஆசீர்வதிச்சிரும். ஆமேன். இப்போ ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டம், விருப்பம் ஆண்டவருக்கு ஆரம்பத்தில் இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நேரடியாக அழைக்கிறார். 1ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 12:7 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? உனக்கு கொடுப்பேன்னே சொல்லல, உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்படின்றப்ப சந்ததியே இல்லையா ஆண்டவரேன்னா அவர் சொல்லிட்டாருன்னா வந்துடும். ஆமென். ஆண்டவரே சந்ததிக்கு கொடுப்பேன்றீங்களே, சந்ததியே இல்லையா ஆண்டவரே அப்படின்னா, எப்பா சந்ததி இருக்குப்பா, உனக்கு தெரியல, உனக்கு தெரியாது. சந்ததி இருக்கு, சந்ததி ஏற்ற காலத்தில் வரும், அந்த சந்ததிக்கு நான் கொடுப்பேன். நீ யோசிக்க வேண்டாம், நான் எப்படி பெரிய ஆளாவது, நான் எப்படி பிள்ளைக்கு தகப்பனாவது, நான் எப்படி பெரிய பிஸ்னஸ் ஓனர் ஆகுது, நான் எப்படி சொந்த வீடு வாங்குவது, நான் எப்படி அவனை மாதிரி இருக்கிறது, ஒன்றுமே வேண்டாம். நான் சொல்கிறேன், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். தெரியுமா அந்த பழமொழி உங்களுக்கு? அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிட தவறினால் தவறிட திட்டமிடுகிறீர்கள். பிளானிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னுவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பிளானிங்குமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அவர் பண்ணி வச்சிட்டார். உன் நினைவுகளை பார்க்கிலும் உன் வழிகளை பார்க்கிலும் மேலான பெரிய திட்டங்கள் வழிகள் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. அந்த நேரத்துக்காக காத்திருப்பது தான் நமக்கு காரியம். நான் எனக்காக எந்த திட்டமும் இட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 10 வருஷத்தில் நான் இப்படி இருக்க வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி யோசிக்கல. இன்றைக்கும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருப்பேன்னு யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் யோசிக்கிறத விட எங்கள் அப்பா எனக்காக நிறைய யோசித்து வச்சுட்டார். எங்கள் அப்பா எனக்காக எல்லாமே யோசித்து வச்சுட்டாரு. வெயிட் பண்ணால் கொடுத்துட்டே இருப்பார். அவருடைய கரத்துக்குள் அடங்கி காத்திருந்தால் அவர் நியமித்த எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இதில் என்னென்னா, அவர் கொடுத்தார்னா பிரச்சனையே இல்லை. அவர் கொடுத்தால் பிரச்சனையே இல்லை. பிசாசு கொடுத்தால் சாகிற வரைக்கும் பிரச்சனை. ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட பழத்தை கொடுத்தானா, நீ இதை சாப்பிட்டேன்னா தேவனை போல் ஆகிவிடுவாய்னானா, என்னாச்சு? பிசாசு மாதிரி ஆயிட்டாங்க. பொறாமை வந்துருச்சு, கொலை வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. பிசாசு கொடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம சுயம். வேலைக்காரனை தத்தெடுத்து விட்டோம்னா அவன் நல்லவன், கீழ்ப்படுகிறான். அவன் இது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சான், இனிமேல் கீழ்ப்படிய மாட்டான். அவன் இது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சான், இனிமேல் கீழ்ப்படிய மாட்டான். நீங்கள் என்னைக்கு அந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொல்கிறீங்களே, நீங்கள் தான்டா என் பிள்ளைன்னு சொல்லி பாருங்கள், முடிஞ்சு போச்சு. சுயமும் இருக்கக்கூடாது, சுயமான காரியங்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவது இன்னொரு சூப்பரான ஒரு காரியம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தை ஆபிரகாம் செவி கொடுத்தார். இப்போ இந்த பிரச்சனையை கொஞ்சம், இப்போ இந்த காரியத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். என்னன்னா, ஆபிரகாம் பிள்ளை இல்லை ஃபீல் பண்ணுறாரு, இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. இப்போ இந்த அம்மா உட்காந்து, இப்போ ஆபிரகாம் வேலைக்காரனை மகனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று யோசிச்சது போல் இந்த அம்மா தனியாக உட்காந்து யோசிச்சிருக்கும் போல. அந்த அம்மா ஒரு ரூமில், இவர் ஒரு ரூமில் உட்காந்து யோசிச்சிருக்கிறாங்க. இவர் வேலைக்காரனை பிள்ளையாக்கலான்னு யோசிச்சிருக்காரு. இந்த அம்மா என்ன யோசிச்சிருக்கு, வேலைக்காரியோட சேர்ந்து இவர் பிள்ளையை கொடுத்துட்டாருன்னா என் சந்ததி எப்படி, வேலைக்காரிக்கு பிள்ளை பிறந்த பிள்ளை எப்படி ஓன் சந்ததி ஆகும் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. என் சந்ததி பெருகும், கட்டப்படும் அப்படின்னாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு ரூட் காஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஆபிரகாம் எகிப்தில் பார்வோன் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான், வேலைக்காரர்களையும் அண்டர்லைன் வேலைக்காரிகளையும். இப்போ அந்த வேலைக்காரி தான் யார் இப்போ சொல்லுங்க? இப்போ அந்த வேலைக்காரி இந்த அம்மா கண்ணுக்கு உறுத்துது. அவளை பார்க்கும்போதெல்லாம் இவளை கொஞ்சம் கீழ்ப்படியவளாக இருக்கிறான், நம்ம வீட்டுக்காரோட சேர்த்து வச்சு நம்ம சந்ததியை கட்டிப்படலான்னு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது சொல்லுங்க? அதனால தான் சொன்னேன், கர்த்தர் கொடுக்காதது எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற பிரதிஷ்டை தீர்மானம் நமக்கு வேண்டும். அவர் எகிப்திலே இதை வாங்காமல் இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை. எகிப்திலேயே அந்த பார்வோன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்காமல் விட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவருக்கு இன்னைக்கு சொல்லுங்க இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என் வாழ்வில் எல்லாவற்றையும் எனக்கு நியமித்து வச்சிருக்கிறாரு. நான் போய் எதையும் தேட வேண்டியதில்லை. நான் கர்த்தரை தேடினா போதும், ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம கர்த்தரை தவிர எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம், கர்த்தரை மட்டும் தேடுறதில்லை. சோத்திரம்.
நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க, வயசாகிடும் உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு நியமித்த எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் அவரே எனக்கு கொடுப்பார். நான் என்ன செய்ய தேவையில்லை, எனக்காக எதையும் திட்டமிட தேவையில்லை. ரெண்டாவது, மனுஷர்களுடைய ஆலோசனைகள். அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. நம்முடைய வாழ்க்கையில் வெல் விஷர்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பான். என் வாழ்க்கையில் அப்படி இருந்த வெல் விஷர்ஸ் யார் சொன்னதுமே எனக்கு உருப்படவே இல்லை. நான் மயிலாப்பூருக்கு ஊழியத்துக்கு போகிறேன்னு உடனே நீ கோயிலில் பிச்சை எடுப்பேன்னு சொன்னான் வெல் விஷர். உனக்கு வேலை செய்கிறதுக்கு வலிக்குதுடா, அதனால தான் பைபிளை தூக்கிட்டு போகிறேன், சீக்கிரம் ஒரு 5 வருஷத்தில் செட்டில் ஆகிடுவேன், போ காணியை வாங்கி என்ன செஞ்சிடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க தான் வெல் விஷர்ஸ். இது மாதிரி பல நேரங்களில் நம்மளை உசுப்பேற்றுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. கூடவே இருந்துட்டு உசுப்பேற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா அப்படி இருந்திருப்பீங்க. நீங்கள் சொன்னதை கேட்காம கர்த்தர் சொன்னதை கேட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு வாழணும். இப்போ இந்த அம்மா அந்த வேலைக்காரியோட சேர்ந்துக்குங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், அவள் மூலமாக நம்முடைய சந்ததி கட்டப்படும் அப்படின்றார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. சோத்திரம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆகாரோடு கூட. அந்த அம்மா வீட்டை விட்டு ஓடும்போது ஆகாரோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன பண்ணார்? உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், அவனையும் பெருக பண்ணுவேன். பாருங்க, தப்பித்தவறி பிறந்த வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளையை கூட கர்த்தர் என்னதான் சொல்ல, அவனையும் நான் பெருக பண்ணுவேன். அவனே பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவன் ஆகாருக்கு பிறந்தவன். வசனம் சொல்லுது, அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான், அவனுடைய கை தன் சகோதரருக்கு விரோதமாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனாலும் அவனை என்ன செய்வேன்? நான் பெருக பண்ணுவேன். அவனுக்கே ஒரு பெருக பண்ணுகிற திட்டத்தை தேவன் வைத்திருப்பார் என்றால் நான் ஏன் எனக்காக ஒரு திட்டமிடணும்? நான் ஏன் எனக்கு நன்மை, அதாவது எனக்கு நவமி சொன்னார் ரூத்தை பார்த்து, நான் உனக்கு நன்மை செய்யாதிருப்பேனோ, நன்மை தேடாதிருப்பேனோ அப்படின்னா. நவமி நன்மை தேடும்போது நான் தேட வேண்டியதில்லை, ரூத் எதுவுமே பிளான் பண்ண வேண்டியதில்லை. அந்த அம்மா சொல்றது கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவள் சொன்னதெல்லாம் நன்மை, அவள் சொன்னதெல்லாம் ஆசீர்வாதம், அது சொன்னதெல்லாம் உயர்வு. அது மாதிரி கர்த்தர் எனக்கு நன்மையை தேடும்போது நான் ஏன் நன்மையை தேட வேண்டும்? நான் ஏன் நன்மையை தேடி வம்புல போய் மாட்டிக்கணும்? இப்போ இந்த அம்மா ஒரு நன்மையை தேடி கடைசியில் வம்புல போய் மாட்டி, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவன் வேற பெருகி வேற இருப்பான். கர்த்தர்கிட்ட போய் நீ பேர ஜோம் வேற பண்ணிட்ட, அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன்ட்டாரு, பெருக பண்ணிட்டாரு. இப்போ அவன் பெருகினாலே பல பிரச்சனை. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஆபிரகாம் எகிப்துக்கு போனதில் ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரியான மனுஷ ஆலோசனைகள் நிறைய நேரம் நமக்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் வரும். அவங்க சொல்றது நமக்கு, அவங்க ஒருவேளை நல்ல எண்ணத்தோடு கூட சொல்லலாம், நல்ல எண்ணத்தோடு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இதை வித்துடலாமே, அதை வாங்கிடலாமே, இதுக்கு ஒரு லோனை போட்டுடலாமே, இதை செஞ்சிடலாமே, இப்படி ஆயிடலாமே, நீங்கள் அப்படி ஆயிடுவீங்களே. இதெல்லாம் நான் விலாவரியாக உங்களுக்கு சொன்னேன்னா அப்புறம் சில பேர் மூஞ்சி இப்படி ஆகிடும். அது மாதிரி நமக்கு இப்படி சொல்லுவாங்க, கேட்டுக்கிடுங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, டோன்ட் ஹர்ட். ஏன்னா நமக்கு நல்லது நினச்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தீர்மானித்தது தான் நடக்கணும், கர்த்தர் சொன்னதான் நடக்கணும், கர்த்தர் நமக்கு நியமித்தது மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கு. இந்த நேரத்தில் ஒருவேளை ஆபிரகாம் நோ சொல்லியிருந்தா இது ஒரு பெரிய மாற்றமாக இருந்திருக்கும். ஒருவேளை பிசாசு ஏவாள் கிட்ட சொல்லும் பொழுது, நீ தேவர்களைப் போல் இருப்பாய், இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னபோது, நான் தேவர்களைப் போல் இருக்க வேணாம், கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே நான் இருந்துட்டு போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ சாராள் ஆபிரகாம் கிட்ட இந்த வேலைக்காரியோடு சேர்ந்து நமக்கு சந்ததி உண்டாகட்டும் அப்படின்னா, அது லூஸ் அறிவு இருக்கா? அவளுக்கு பிள்ளை பிறந்தா அது எப்படி நம்ம பிள்ளையாகும்? அது எப்படி நம்ம சந்ததி ஆகும்? போ, கர்த்தர் பேசியிருக்கிறாரு, உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா சந்ததி கர்த்தர் கொண்டு வருவார், அதனால நீ மரமண்ட மாதிரி இருக்காம போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா காரியங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த இஸ்மவேல் பிறக்காமலே அல்லது இந்த எலியேசர் உள்ள சீனுக்குள்ளே வராமலே ஈசாக்கு பிறந்திருப்பார். நான் இன்னும் சொல்வேன், ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஈசாக்கு பிறந்தார்ல, நான் சொல்கிறேன் ஒரு 10 வருஷம் முன்னாடியே பிறந்திருப்பார். ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட பிறந்திருப்பார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறதுனால தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் வனாந்தரத்தை. கர்த்தர் சொல்கிறபடி ஓடினோம்னா 100 நாளில் உள்ளே போய் சேர்ந்துடலாம். நம்ம என்ன செய்கிறோம்? அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்யுது. நீ போகாதடன்னா போகிறது, இது மலையில் ஏறாதடன்னா ஏறுறது, இங்கே ரெஸ்ட் எடுறான்னா எடுக்கிறது இல்லை.
இல்லை திருப்பி இப்படி போவோன்னு போகிறது. இதனால தான் 40 வருஷம் சுற்றிட்டு இருக்கிறானே ஒழிய அது கர்த்தருடைய திட்டமே கிடையாது. கர்த்தருடைய திட்டத்தில் அந்த 40 வருஷம் சுற்றுற பிளானே கிடையாது. இவன் தான் அப்படியே இந்த கயிறு போட்டு இழுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு குரூப் அங்கிட்டு இழுக்கும், ஒரு குரூப்பு இங்கிட்டு இழுத்துட்டு இருக்கோம், நடுவில் ஒரு இது வச்சுருப்பாங்க, யார் இழுக்கிறாங்கன்னு. கடைசியில் ஒரு குரூப் விழுந்துடும். அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் கர்த்தரோட கயிறு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேர். நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா எலியாசர் அப்படின்னு இழுக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கயிறை பிடிச்சி இந்த சைடு என்ன செய்யுது? எலியாசர் அப்படின்னு இழுக்கிறது. அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை உனக்கு தான் நான் பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு அப்படியே போகிறது. போனவுடனே அந்த அம்மா இங்கிட்டு வந்து கூட பிடிச்சி ஆகார் அப்படின்னு இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கிறது. கடைசியில் ஆண்டவர் இல்லை அப்படின்றது. அப்போ அந்த அம்மாவே யார் அந்த ஆகாரை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களே அடிச்சு தத்துறாங்க. இப்போ அதுவும் ஆபிரகாமுக்கு தான் கஷ்டம். ஐயோ என் பிள்ளை போதே. அப்புறம் கொஞ்சம் கயிறு அங்கிட்டு விடுறது. இப்படியே வாழ்க்கையில் கயிறு இழுத்து விளாண்டு வாழ்க்கையெல்லாம் போய் வயசாகி 100 வயசாகிறது. ஒருவேளை இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டோம்னா நான் சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈசாக்கு வந்துடுவார். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈசாக்கு பிறந்துடுவார். இஸ்மாவேலுக்கு முன்னாடி இல்லைன்னா இந்த எலியேசர் இந்த டாக்லாம் வரதுக்கு முன்னாடி கூட கர்த்தர் செய்திருப்பார். கர்த்தரால கூட அதை காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அநேக நேரங்களில் இப்படி ஆண்டவரோட விளையாண்டுக்கிட்டு தான் நம்ம நாட்களையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. அதனால கர்த்தர் எனக்கு காரியங்களை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு காரியங்களை நியமித்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஏற்ற வேலையில ஏற்ற நன்மைகளை கர்த்தர் எனக்கு நியமித்து வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவர் கொடுக்கிறது போதும். வேற எந்த முயற்சியும் நான் செய்யல, வேற எந்த மனுஷனுடைய ஆலோசனைகளின்படி என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், இல்ல வேறு யாரோ என்னை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று சொல்லி வேறொரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிறது எனக்கு போதும். கர்த்தருடைய கரத்திலிருந்து எனக்கு நன்மையானது வரும். நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து தான், பரலோகத்திலிருந்து தான் எனக்கு வரும்னு சொல்லி பரலோகத்துக்கு கர்த்தருக்கு கர்த்தருடைய கரத்துக்கு காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய மனுஷ ஆலோசனைகள் உண்டு. அந்த மனுஷ ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இஸ்மவேல்களை கொண்டு வரும். மனுஷ ஆலோசனைகள் உண்டு. அநேக நேரங்களில் இந்த மனுஷ ஆலோசனைகள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஆலோசனைகள், திட்டங்களை தாமதப்படுத்தும். நீங்க அப்புறம் சொல்லுவீங்க, நான் 100 வயசு வரைக்கும் காத்திருந்தேன். ஆண்டவர் சொல்றார், முட்டாளு, நான் 70 வயசுலேயே உனக்கு கொடுத்துருப்பேன். உன் முட்டாள் தளத்தினால தான் நீ 100 வயசு வரைக்கும் என்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார் கர்த்தர். அப்போ இந்த மெல்கிசேதேக்கை சந்தித்தவுடன் ஆபிரகாமுடைய மைண்ட் செட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ரட்சிக்கப்பட்டவுடனே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுல, அது மாதிரி. ஆனாலும் சில நேரங்களில் சறுக்கி போகிறார். இந்த இஸ்மவேல் விஷயத்தில் சறுக்கி போனார். அந்த எலியாசருடைய விஷயத்தில் ஆபிரகாமுடைய இருதயம் கொஞ்சம் சறுக்கி போனது. அதனால தேவன் தனக்கு நியமித்த காரியங்கள் தாண்டி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் கர்த்தர் என்ன சொன்னார்னா ஆபிரகாம் கிட்ட, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுல தான் அவங்க புறப்பட்டாங்க இல்லையா? இப்போ இத்தனை வருஷம் அவங்க நடந்து வராங்க, கர்த்தரோட நடக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, காரியங்கள் நடக்குது. இவர் என்னென்னமோ பண்ணுறாரு ஆபிரகாம். கடைசியில் கர்த்தர் 99 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். இதை கர்த்தர் எப்படி சொல்கிறார்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அப்படின்னா இதை எந்த டோனில் கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்னாடி நடந்துட்டு உத்தமனாயிரு. இதனால எங்கள் அப்பா சொல்லுவார், நான் பொல்லாதவன், ஒழுங்கா இரு அப்படின்னு. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, நீ என்ன விளையாண்டுட்டு இருக்க, யார்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிற? போய் ஆகாரம் பிடிச்சிட்டு வர, போய் எலியாசரை ஆசீர்வதிங்கன்ற இஷ்டத்துக்கு உன் மனசு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. நான் உன்னை அழைத்த கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன் வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளையும் மேன்மைகளையும் உனக்காக நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். உனக்காக மேலான எண்ணங்களை, திட்டங்களை நான் கொண்டிருக்கிறேன். நீ ஒழுங்கா உத்தமனா அடங்கி என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்பட்டு இருந்தால் நான் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதை விட்டுட்டு நீ இந்த சாரால் பேச்சுக்கு ஒரு வார்த்தை, இந்த பக்கம் உன் சுயத்துல ஓடிக்கிட்டு நீ இப்படி திசை திருப்பி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
இந்த உத்தமம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம நிறைய முறை பேசி தியானிச்சிருக்கிறோம். காலேபை குறித்து வேதம் சொல்லும்போது உத்தமனாகிய காலேப், உத்தமன் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தவன் என்ற அர்த்தம் இல்லை. உத்தமம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து வாழ்வது, ஆல்வேஸ் லாயல் அண்ட் டிபெண்ட் ஆன் காட். கர்த்தரை முற்றிலுமாக எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து வாழ்வது. நம்ம வாழ்க்கையில் நம்ம போன வாரம் 2 வாட்டி கூட தியானித்தோம். கர்த்தரை சார்ந்து வாழ்வதுன்னா என்ன, காலேபை குறித்து தியானிக்கும் போதும் வாசித்தோம் அந்த உத்தமன்னா என்ன அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வேலைக்கார பெண்ணை என் மனைவி கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு நியமித்தது வேண்டும். யாரோ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்னுடைய கரத்தில் கொடுத்தாலும் கர்த்தர் சொன்னது தான் எனக்கு வேணும். தேவன் நம்ம எல்லாருக்குமே திட்டங்களை வைத்திருக்கிறார், அதுவும் அவருடைய கரத்தில். நீங்கள் பைபிளில் எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா, ஆண்டவர் வந்து யாரையாவது பார்த்து நான் உனக்கு ஒரு சின்ன திட்டத்தை வச்சுருக்கிறேன், அழகான குட்டியாக டைனியாக ஒரு பிளான் உனக்கு வச்சுருக்கிறேன், அதனாடி உன்னை நான் ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் யாருக்குமே சொன்னதே இல்லை. யாரை பார்த்தாலும் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ பழுகி பெருகுவாய். இதுதான் கர்த்தருடைய கரம். அவருடைய கரம் பெரிது. அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அவருடைய கரத்தில் நாம் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு உயர்வு வரும். ஆமென். ஆனால் இதில் நம்மளை உயர்த்துறேன்னு 4 பேர் வருவாங்க. முக்கியமாக பிசாசு வருவார். இதை நீ சாப்பிட்டால் அவரை போலவே ஆயிடுவாய், எப்படியாவே அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி நீங்கள் இப்படி செஞ்சுருங்க, அப்படி செஞ்சுருங்க, இந்த வேலைக்காரி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு அந்த அம்மாவே சொல்லுவோம், அவளோட சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, அவள் என்னை விசனப்படுத்துகிறாள், அவள் என்னை வேற மாதிரி பார்க்குறாள், நீ தானம்மா சொன்ன. இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல தேவ பிள்ளை தீர்மானமாக என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார், என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என் தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய கரத்தில் என்னை குறித்து மேலான திட்டங்கள் உண்டு. எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பெரிய விஷயம்தான் இல்லை, பெரிய 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 காரியம், திருமணம், படிப்பு, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட God has planned everything for you. சில காரியங்கள் என் கைக்கு வந்து சேரும், சில பொருட்கள் என் கைக்கு வந்து சேரும். ஒரு சின்ன ஒரு 2 சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். சில பொருட்கள் என் கைக்கு வந்து சேரும். அது வந்து நான் போய் பார்த்துருக்க மாட்டேன், அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு கடை கூட தெரிஞ்சிருக்காது. அது எப்படி, யாரா இப்படிலாம் நமக்காக யோசித்தாங்க அப்படிலாம் யோசித்து பார்த்தா தெரியவே தெரியாது. சமீபத்தில் எனக்கு ஒரு பேக் ஒன்று வந்துச்சு. நான் வந்து சமீப காலத்தில் கர்த்தருடைய கிருபையினால நிறைய ட்ராவல்ஸ், நிறைய பிரயாணங்கள், கர்த்தருடைய கிருபையினால் போன 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 7 பிரயாணம் வீக் டேஸில், சனி ஞாயிறு இல்லை. அப்படி வரிசையாக பிரயாணம் போய் உடம்பு போனது தான் மிச்சம். ஆனால் கர்த்தர் இந்த மாதிரி கொண்டு போகும்போது எனக்கு ஒரு நல்ல பேக் கிடையாது. நான் வந்து அப்படிலாம் போய் பிளான் பண்ணி ஒரு காசு கொடுத்து இப்படிலாம் ஒரு பேக் வாங்கணும்னு வாழ்க்கையில் நினச்சதே கிடையாது. நாங்கள் ஒரு முறை ரிலையன்ஸில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போனதுப்போ எனக்கு ஒரு பேக் கொடுத்தான், அவங்க ஃப்ரீயாக கொடுத்தான். அந்த பேக்கை தான் நான் வச்சு ட்ராவல் பண்ணுவேன். லேப்டாப்புக்கு ஒரு பேக் வச்சுருக்கிறேன், மற்றபடி என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பேக் அவன் கொடுத்தான். அது ஓகே, நல்ல பேக் தான். அதை தான் நான் வச்சுருந்தேன், அதை தான் தூக்கிட்டு போவேன். எங்கே போனாலும் தூக்கிட்டு போய் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது, தூக்கிட்டு போயிடுவேன். ஆனால் திடீர்னு ஒரு சகோதரி வந்து ஒரு நாள் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னு வந்தாங்க, ஒரு பேக் கொடுத்தாங்க. அந்த பேக்கை பார்த்தா நான் அடுத்து அதை வச்சு அந்த பேக்கை வச்சுட்டு ஒரு 2-3 ட்ராவல் போயிட்டு வந்துட்டேன். அந்த பேக்கை திறந்து பார்த்தா எனக்கு எப்படி பேக் இருக்கணுமோ அப்படி இருக்குது. நான் வந்து ட்ராவலில் எல்லோரும் மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறத நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. எனக்கு ஒரு பேகு செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி ஒன்று செஞ்சுருக்கிறான். எவன் செஞ்சான்னு தெரியல, அது எந்த கடையில் விற்றுச்சுன்னு தெரியல, குவாலிட்டி பயங்கரம் தாறுமாறு. அதை யோசித்து பார்த்தேன், இது எவ்வளோ இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன். அவ்வளோ விலை கொடுத்து நான் என் வாழ்க்கையில் எனக்கு பேக் வாங்கவே மாட்டேன். நம்ம எதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, நீ அவ்வளோதான்டா போதும்னு தான் நம்ம செலவழிப்போம். நான் அப்படி வாங்கவே மாட்டேன். ஆனால் எனக்காகவே அந்த பேக்கை செஞ்சு எனக்கு தேவையான எல்லா சிறப்பு அம்சங்களும் அதில் வச்சு அதை ஒருத்தன் செஞ்சு யோசித்து செஞ்சு அதை ஒரு கடையில் வச்சு அதை போய் ஒரு சகோதரி வாங்கிட்டு வந்து அதை இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் நான் யோசித்து பார்த்தேன், இது கூட என் வாழ்க்கையில் நான் பிளான் பண்ண வேண்டியதே. எனக்கு ஒரு பேக் வாங்குறது கூட நான் பிளான் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்காக எல்லாமே பிளான் பண்ணி வைக்கிறார். அவருடைய கையில் கொடுத்துடணும். மனுஷ ஆலோசனைகள் நமக்கு வேண்டாம்.
பிசாசு கொடுக்குற ஆலோசனைகள் நமக்கு வேண்டாம். நம்முடைய சுய ஆலோசனை கூட, திட்டங்கள் கூட நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது, நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் தான் நல்ல எனக்கு நிறைய சேலரி ஹைக்லாம் வந்து நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் அப்போது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நிறையா ஊழியங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பகுதி நேரமாக நிறையா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த ஊழியத்தில் இருக்கும்போது சனி ஞாயிறு லீவில் ஊழியம் செய்வோம். ஒரு ஸ்கூலில் நான் வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு 2 ஸ்கூல் வச்சுருந்தாங்க. கோயம்பேட்டில் ஒன்றும், அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க அந்த அம்மா. அந்த 2 ஸ்கூல்லையும் நான் போய் சிறுவர் ஊழியம் செய்வேன். போய் பிள்ளைங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ்க்கெலாம் உட்காந்து மெசேஜெலாம் அப்படி அது நல்லாயிருக்கும். எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சனிக்கிழமை அப்படி செய்வோம். அப்படி செய்யும்போது அவங்க அந்த அங்கிள் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் வந்து இந்த அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. நான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சில காரியங்களெல்லாம் சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுடைய பிஸ்னஸில் இப்படி நிறைய காரியம் இருக்குது, நீங்கள் வேறு வேலையெல்லாம் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கிளோட பிஸ்னஸில் இந்த காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் போய் வேலை செய்ய வேணாம், அடித்து பிடிச்சி வேலையெல்லாம் செய்ய வேணாம். ஒரு சில ஆலோசனைகள், ஒரு சில மேற்பார்வைகள், அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்கள் ஊழியத்துக்கும் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா. நான் என்ன செஞ்சேன், அந்த ஆரம்ப நாட்களில் அவங்க செய்வாங்க செய்யலைன்றது 2வது விஷயம். ஆனால் அவங்க கேட்ட சில முக்கியமான அத்தியாவசியமான வேலைகளை நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க கேட்ட சில வேலைகளை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ரொம்ப கடினமானதில் சில காரியங்கள் தான் திட்டமிட்டு செய்து கொடுத்தேன். செய்து கொடுத்த உடனே அவங்க எனக்கு சொன்ன மாதிரிலாம் எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணல, சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. இதெல்லாம் ஒரு 20 நாளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. அப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன், என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ முழு நேரம் ஊழியத்துக்கு உன்னை அழைக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல, முதல்ல வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொன்னார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜெபத்தில் உட்கார்ந்த போது தான் நீ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஊழிய அழைப்பெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அந்த தருணத்தில் ஃபஸ்ட்டு கர்த்தர் சொன்னது இந்த வேலையை ரிசைன் பண்ணு அப்படின்னா, நான் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்த போது, நீ மயிலாப்பூருக்கு போ, தேவனுடைய வீடு, அந்த ஊழியத்தை நீ துவங்கணும் அப்படிலாம் கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டார். இப்போது இதுக்கு நடுவில் இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா சபையெல்லாம் ஆரம்பிக்கல, பெருசாக ஊழியத்தில் வேலையெல்லாம் இருக்காது. அந்த நேரங்களில் நான் என்ன செஞ்சேன், அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். கொடுத்த போது என்கிட்ட ஒரு நாள் கர்த்தர் பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன், உன் பாக்கெட்டில் வர, உன் கையில் வர ஒரு காசும் நான் உனக்கு கொடுத்ததாக இருக்க வேண்டும், நான் உனக்கு கொடுத்ததாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். வேறு யாரும் உனக்கு எந்த காரியத்துக்காகவும் வேலைக்காக யாரும் உனக்கு என்ன செய்யக்கூடாது, காசு கொடுக்கவே கூடாது. நான் போய் அவங்ககிட்ட ஓப்பனாக முதல்ல எடுத்தோன்னே சொல்லிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் இன்னும் கஷ்டப்படலை, வாழ்க்கையில் பண கஷ்டம்லாம் வரல. அதுக்கு முன்னாடியே நான் போய் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எதுவும் செய்யலை அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் செய்கிறேன் நான், ஆனால் நான் எதுவும் காசுக்காக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2009 வருஷம் டிசம்பர் மாதம், இன்றைக்கி 2024 வருஷம், கர்த்தருடைய கிருபையினாலே ஜூன் மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை கிருபையாக நடத்தியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு காசும் அவருடைய கையிலேருந்து வந்திருக்குது. எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அன்றைக்கி நான் தனியாலாம் இருந்தேன், அன்றைக்கி எனக்கு ஒரு தனியாக வீடு கூட தேவைப்படல. இன்றைக்கி எவ்வளோ காரியங்கள் கர்த்தருடைய பெரிய கிருபையினால இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்னபடியே எல்லாமே அவருடைய கையிலேருந்து வந்திருக்குது. எனக்கு ஒன்று தேவைன்னா பல நேரங்களில் முன்னாடியே கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஒரு முறை அப்படி தான் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் காணிக்க வந்துச்சு. இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாமல் நான் உட்காந்துருக்கிறேன். நம்ம பாட்டுக்கு எடுத்து இஷ்டத்துக்கு செலவழிச்சிட முடியாது. ஆனால் வெயிட் பண்ணால் 2 நாளாக அதுக்கு ஒரு தேவை வந்துச்சு. கரெக்டாக கர்த்தர் கொடுத்த காணிக்கைக்கு ஒரு தேவை வந்துச்சு. தேவை வருவதற்கு முன்பாகவே அற்புதமாக அழகாக கர்த்தர் நடத்துகிறார். அவர் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக்கொள்வார். ஐ டோன்ட் ஈவன் நீட் டு பிளான் ஃபார் எனிதிங். நான் எனக்கு இப்போ திடீர்னு போன மாதம் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்ட போகும்போது திடீர்னு பார்த்தா ஃபீஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டான். நான் இந்த ஊரில் நல்ல ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு போய் சேர்த்தேன். கர்த்தர் சொன்னார் தான் சேர்த்தேன்னு வச்சுக்கிடுங்களேன். திடீர்னு பார்த்தா ஃபீஸ் இவ்வளோ போட்டு அனுப்பிச்சிருக்கான். நான் பிளானே பண்ண மாட்டேன். சரி மாதம் இவ்வளோ எடுத்து வச்சோம்னா ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்லாம் பிளானே கிடையாது. கடைசி முந்தின நாள் வரைக்கும் கிடையாது கையில் காசு.
ஏதோ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஃபீஸ் கட்டணும், திங்கக்கிழமை கர்த்தர் கொடுத்தார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபுல் அமௌண்ட் கர்த்தர் கொடுத்தார். அவ்வளோதான். அதனால் நான் எதுக்கும் எனக்கும் பிளான் பண்ணுறதில்ல, என் பிள்ளைக்கும் பிளான் பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கும் பிளான் பண்ணுறதில்ல, ஊழியத்துக்கும் பிளான் பண்ணுறதில்ல. எல்லாமே அவர் அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. நாம் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம, ஆகாரம் பார்க்காம, எலியாசரை பார்க்காம, பழத்தை பார்க்காம, கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக. இது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரதிஷ்டை இருக்கணும். எனக்கு வர்றதெல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வரணும். எனக்கு வருகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வரணும். வேற ஒரு மனுஷன் என்னை ஆசீர்வதிச்சான்னு இருக்கவே கூடாது. என் பாஸ் என்னை ஆசீர்வதிச்சான்னு இருக்கவே கூடாது. எங்க பாஸ்டர் என்னை ஆசீர்வதிச்சான்னு இருக்கக்கூடாது. யாருமே நம்மளை ஆசீர்வதிச்சான்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாக்கினார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க தேவன் திட்டம் பண்ணின காரியங்கள் நிறைவேறும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க கையில வந்து வரும். அதனோடு கூட எந்த வேதனையும் இருக்காது. இஸ்மவேலால வேதனை, ஒருவேளை அவர் பேர் என்ன, எலியாசர் வந்திருந்தாருன்னா வேற லெவல்ல போயிருக்கும் வேதனை. அந்த பழத்தை பார்த்ததுனால வேதனை. இப்படி தேவன் நியமிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு வேதனை உண்டு. தேவன் நியமித்த காரியங்கள், நாம் சுயமாய் நியமிக்கிற காரியங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஆண்டவரா நானா பார்த்துருவோம்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கர்த்தர் இழுத்து பொத்துன்னு விழுந்த அப்புறம் தான் ஐயோ முன்னாடியே நம்ம போயிருந்துருக்கலாமே, முன்னாடியே யோசித்துருக்கலாமே, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி கடைசியில் தான் எல்லா ஞானோதயமும் வருது. ஆகவே ஆபிரகாம் சொன்னது போல நீ என்னை ஆசீர்வதித்தாய் என்று இருக்கக்கூடாது. என் கர்த்தர் தானே என்னை ஆசீர்வதித்தான்னு இருக்கணும். இல்லை நானே என் திட்டம் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு இருக்கக்கூடாது. இல்லை வேறொரு மனிதர்கள் ஆலோசனையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு இருக்கவே கூடாது. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏற்கனவே எனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாம் பைபிளை கீழே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தரை நன்றாக ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயமாக யோசித்து எத்தனை தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயமாக திட்டம் பண்ணி சுயமாக வாழ்க்கையில் பிளான் பண்ணி எத்தனை குற்றங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் இந்த காலை வேளையில் கர்த்தர் உனக்கு காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். நீ சுயமாய் திட்டம் பண்ண காரியங்களில் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகள், நீ பிசாசு உன்னை டெம்ப்ட் பண்ண காரியங்களில், பிசாசு உன்னை சோதித்த காரியங்கள்ல அவன் பேச்சை கேட்டு அவங்கிட்ட நீ டெம்ப்ட் ஆகி சில காரியங்கள் வாழ்க்கைகளில் வந்துச்சு. அப்படிப்பட்ட காரியங்களால் உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள் இந்த காலை வேளையில் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த ஒரு தீர்மானத்தை போல, ஆண்டவரே கர்த்தாவே நீங்க மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னு இருக்கணும்பா. ஒரு மனிதன் என்னை ஆசீர்வதித்தான்னு எனக்கு வேணாம் ஆண்டவரே. இல்ல இந்த பிசாசின் ஆசீர்வதிச்சான்னு எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் எப்படி ஆகிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும். நீங்க நியமிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும். நீங்க திட்டம் பண்ணி வைத்திருக்கிற உயர்வுகள் எனக்கு போதும். ஒருவேளை தாமதித்தாலும் பரவாயில்லப்பா, நான் தாழ்மையில் இருந்து விடுகிறேன், நான் எளிமையில் வாழ்ந்து விடுகிறேன். ஆனால் நீர் கொடுக்காத ஆசீர்வாதம், நீர் கொடுக்காத உயர்வுகள் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க, அப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட ஆபிரகாமை போல நம்ம கரங்களை உயர்த்தி வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும். உம்முடைய திட்டங்கள் எனக்கு போதும். நீர் கொடுக்கிற உயர்வுகள் எனக்கு போதும் ஆண்டவரே. மனுஷ காரியங்கள், பிசாசின் காரியங்கள், சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள், சுய திட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆபிரகாம் சொன்னது போல ஒரு விஷயம் கூட கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே வேற யாரும் எங்களை ஆசீர்வதிச்சா ஐஸ்வர்யம் ஆக்கணும்னு வேண்டவே வேண்டாம்ப்பா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது மாத்திரம் போதும். நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டது போல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும். வேறு ஆசீர்வாதங்கள் வேண்டாம். வேதனை இல்லாத கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மாத்திரம் போதும். வேறு ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற, எங்களுக்கு இச்சிக்கப்படத்தக்க, எங்கள் கண்கள் இச்சிக்கிற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ஆண்டவரே. உமக்கு
உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற கிருபைகள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கொடுக்க தாமதித்தால் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் எங்க வாழ்க்கையில இல்லாவிட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்க கொடுப்பது போதும், நீங்க கொடுப்பது போதும் ஆண்டவரே. நீங்க தான், கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதித்தார் என்று இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் உண்மையா தீர்மானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றீங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே மற்ற ஆலோசனைகளின்படி நாங்கள் திரட்சியாய் ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்துல கிடைக்கிற கொஞ்சம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சி பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, கர்த்தர் எனக்கு நீ தந்தது. கரங்களை உயர்த்தி சொல்வோம், நிரந்தர சுதந்திரம் இது, கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, கர்த்தர் எனக்கு நீ தந்தது. கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சேகேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சேகேனோ எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. நீங்க கொடுக்கிறது போதும்பா, நீங்க நியமிச்சிருக்கிறது போதும் ஆண்டவரே, நீங்க திட்டம் பண்ணியிருக்கிறது போதும் ஆண்டவரே. நீங்க உயர்த்தும் போது உயர்வு வரட்டும், நீங்க மேன்மைப்படுத்தும் போது மேன்மை வரட்டும். நாங்கள் முயற்சிக்க மாட்டோம், நாங்க திட்டமிட மாட்டோம். உங்க கரத்துக்குள், பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.